தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய கூட்டம் யாருன்னா பெண்கள் தானா. அப்போ ஒவ்வொரு ஆணுமே தான் வீட்டுக்கு ஓடி போய், ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல வருது, ஒவ்வொரு ஆணும் வீட்டுக்கு போய் தான் மனைவி, தன்னுடைய தாய், தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய மாமி எல்லாத்தையும் கைத்தால வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுருவானா. ஏன்னா விட்டா இவளுக்கு எல்லாரும் தஜ்ஜால் பின்னால் போயிடுவாங்க. ஏன்னா பெண்கள் தஜ்ஜாலிய குழப்பத்துக்கு பின்னால் போக தான் தயாராக இருக்கு. இன்றைய சமூக வலைத்தளங்களில் பாருங்கள், முஸ்லீம் பெண்கள் இந்த தஜ்ஜாலிய ஃபித்னாவுக்கு பின்னால் தானே நிற்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் வெக்கத்தை விட்டுட்டு இஸ்லாமிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மானத்தில் பறக்க விட்டு விட்டு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பொது வெளியில் முஸ்லீம் பெண்களுடைய கலாச்சாரத்தை பாருங்க. அப்போ இந்த ஹதீஸில் அதை தான் சொன்னாங்க, தஜ்ஜால் வரும்போது பெண்கள் பெருங்கூட்டமாக போயிடுவாங்க, ஒவ்வொரு ஆணும் தான் வீட்டு பெண்களை வீட்டில் கட்டி போட்டு வச்சிருப்பான்னு சொன்னாங்க. அப்போ அந்த காலகட்டம் வரும், தஜ்ஜால் வரும்போது அவன் மதீனாவுக்குள்ளே போக முடியாது. அங்கிருந்து தன்னுடைய சகாக்களோடு வரும்போது தான் யூதர்கள் அவனோடு சேர்ந்துக்குவாங்க. தஜ்ஜாலை எதிர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் போர் செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் நடக்குமா இது? இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது. பெருமானார் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ, கியாம நாள் வராது எது வரைக்கும் ஹத்தா துகாத்திலுல் யஹூத், நீங்கள் யூதர்களோடு போர் செய்வீங்க. உடனே ஃபயஹ்தபிஉல் யஹூதி வரா அல் ஹஜரி வஷ்ஷஜர், ஒரு மரத்துக்கு பின்னால, பாறைகளுக்கு பின்னால யூதம் ஒளிஞ்சுக்குமா. அந்த பாறைகளையும் மரங்களும் பேசும். பாருங்க, உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் யூதனை வெறுக்குது, மரங்கள் வெறுக்குது, பாறைகள் வெறுக்குது. அப்படியானா அவன் எவ்வளவு கேடுகட்ட சமுதாயமா இருப்பான். அந்த பாறைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் முஸ்லிம்களை கூப்பிடுமா, யா முஸ்லீம், முஸ்லிமே, யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியாரே, ஹாதா யஹூதியுன் கல்வி, எனக்கு பின்னால் அந்த யூத போய் உட்கார்ந்துருக்கான், தஆல் ஃபக்துல்ஹு, வந்து அவனை கொல்லுன்னு சொல்லும். எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாமே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், ஒரு மரத்தை தவிரன்னு சொன்னாங்க. கர்கத், கர்கத் என்று சொன்னா தமிழில் உடைமரம்னு சொல்லுவாங்க. அது முட்புதர்கள் நிறைந்த ஒரு மரம், மேலே அப்படி குடம் மாதிரி விரிஞ்சு இருக்கும் அந்த மரம். இன்னைக்கும் பலஸ்தீனத்தில் அபகரிக்கப்பட்ட அந்த இஸ்ரேலுங்கிற திருட்டு நாட்டில் அவன் நிறைய இந்த மரத்தை நட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா அவனை பாதுகாக்கிற மரம் இது என்று அவனுக்கு தெரியுது. இந்த ஹதீஸை அவனும் நம்புறான். மரம் இங்கே குடம் மாதிரி விரிஞ்சு நிற்கிற ஒரு மரம், அந்த மரம் தான் பாதுகாக்கும், மற்ற எல்லாமே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். மொத்தமாக யூதம் அழிக்கப்பட்ட பிறகுதான் அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறப்பாங்க. இந்த உலக அழிவு நாள் அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ யூதர்களுடைய அழிவு தான் உலகமும் கடைசியில் முடிவுக்கு வருவதற்கான பெரிய அடையாளங்கள்ல அதுவும் ஒன்று. அந்த யூதர்களுக்கான அழிவுங்கிறத ஆரம்பித்து விட்டது. இந்த போர் அது கடைசியில் எங்கே போய் முடியும் நமக்கு தெரியாது, உலக போராக மாறுமா என்று தெரியாது. ஆனால் இது யூதர்களுடைய ஒரு அழிவின் அடையாளம் என்பது ஹமாஸுடனான போர் ஆரம்பிக்கும் போதே நான் பயானில் சொல்லியிருக்கிறேன். யூதர்களுக்கான அழிவு தான் இது. அவன் இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்தும் கூட ஹமாஸ் படை வீரர்களை அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. சில தலைவர்களை கொன்னான், அவங்க அமைச்சிருக்கிற அந்த சுரங்க பாதைக்குள்ள அவனால் உள்ள நெருங்க முடியல. அவன் தரைப்படையில் போய் மோதுனான்னு சொன்னால் ஒரு யூதம் கூட உசுரோடு இருக்க மாட்டான். தரை மோதுதல் எல்லாம் வான்வழி தாக்குதல், அது கோழைத்தனம், அது வான்வழி தாக்குதல் தானே தவிர நேரடியாக முஸ்லீம் படைகளோடு அவங்க மோதுனாங்கன்னா ஒரு யூத இராணுவத்தில் ஒருத்தம் கூட உசுரோடு இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அந்த மக்கள் இன்றைக்கும் அவங்க வலிமையோடு தான் இருக்கிறாங்க. இப்போ ஈரானுடனான ஒரு தேவையில்லாத தாக்குதலை ஆரம்பித்து விட்டு அவனுக்கு தெரியல, ஈரானுடைய ராஜதந்திரத்தையும் பாராட்டி தான் ஆகணும். இவர்கள் எங்கே குண்டுமலை பொழிஞ்சாங்களோ இஸ்ரேல் என்ன நினச்சிக்கிட்டான்னு சொன்னால் அவர்களுடைய அணு ஏவுகணைகளை தாக்கிட்டதாக. ஆனால் அவன் பொம்மையாக சில ஏவுகணைகளை தயாரித்து வச்சிருக்கிறான். அது உண்மையான ஏவுகணை இல்லை. இவன் அந்த இடத்துல கொண்டு போட்டு அதை அழிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டான், எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு சொல்லி. அப்போது ஒரு இஸ்லாமிய அரசுக்கு ராஜதந்திரங்களும் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாகத்தான் இருந்தாங்க. அது இன்றைய இஸ்லாமிய நாட்டை ஈரானை தவிர வேறு யாரும் இல்லை. அதான் பெரிய கைசேதம். நம்ம சித்தாந்த ரீதியாக அவனுடைய கொள்கைகள் நமக்கு உசிதமானதல்ல, நாம் அதை ஆதரிக்கவும் முடியாது. ஆனாலும் இந்த போரில் யூதர்கள் படுதோல்வி அடைய வேண்டும், அதற்கான அறிகுறிகள் எல்லாமே ஆரம்பித்து விட்டது. இனி அவர்களுக்கான தேனிலவு காலம் என்பது முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் அவன் ஆடி ஆட்டம் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, 2 தடவை குழப்பம் விளைவிப்பேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் உங்களை அழிக்கிறதுக்கான சக்தி வரும். சூரா பனு இஸ்ராயிலுடைய சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி, அதில் உள்ள ஒரு பக்கத்தினுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சூறாவுடைய கடைசி பக்கத்தை படிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் வருது. அல்லாஹ்வே சொல்றான், கடைசியில் இவங்களுக்கு எப்படி அழிவு வரும், எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமாக அங்கே வைப்போம். எங்கே? இஸ்ரேலில்.
ஃபஇதா ஜாஅ வஅதுல் ஆஹிரா ஜினா பிக்கும் லஃபீஃபா. எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து வச்சா தானே மொத்தமாக அழிக்கலாம். மொத்த அழிவு யூதர்களுக்கு வரப்போவது தான் இதை காட்டுகிறது. எனவே அருமையானவர்களே, உலகத்தில் இனி குழப்பங்கள், பெரிய பெரிய யுத்தங்கள், அறிகுறிகளுடைய காலம் இது. நாம் எல்லா விஷயங்களையும் ஒரு செய்தியாக தகவலாக பார்க்காம நாம் இதையெல்லாம் அருமைக்கு தயாரிப்பாக தான் பார்க்கணும். யாருக்கு எப்போ என்ன நடக்கும், எந்த நேரத்தில் யாருக்கு எந்த ரூபத்தில் மரணம் வரும் தெரியாது இல்லையா? இப்போ ஈரானில் தாக்கப்பட்ட அந்த இதில் 38 விஞ்ஞானிகள் என்று நினைக்கிறேன், அவங்க மூத்தாயிட்டாங்க. இப்போ இப்படியான ஒரு மரணம் வரும் என்று அவர்கள் எண்ணி இருப்பார்களா? இப்படி தான் உலகம் முழுக்க எங்கே என்ன நடக்க போகுதுகிறது என்று தெரியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். இனியும் நம்முடைய எல்லா முயற்சிகள், முனைப்புகள், வியாபாரம், உலகம், கட்டடம், நிக்காக என்கிற இதிலே இல்லாமல் நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவது, அல்லாஹ் ஒரு ரசூல் வாக்களித்த எல்லாமே கியாமத்துக்கு முன்னால் நடக்க போகுது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் விரைவில் வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. அல்லாஹ் நம்மை எல்லா குழப்பங்களிலிருந்தும் ஃபித்னாக்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. யூதர்களுடைய அழிவை நம் கண்முன்னால் அல்லாஹ் காட்டுவானாக. சுதந்திரம் பெற்ற பலஸ்தீனத்திலே பைத்துல் மக்திஸிலே சென்று நிம்மதியாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.